இப்போ உங்களுடைய அந்த யோகா கலை பயணத்தை பற்றி சொன்னீங்க. அதுவும் ஒரு யோகா போட்டி எப்படி அறிமுகமாச்சுன்ற ஒரு பின்னணியையும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதை நல்லா பிரபலப்படுத்தினீங்க. இது எப்படி பிற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகணும், எல்லாரையும் அதில் ஈடுபடுத்தணுன்ற எண்ணம்? அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளோ பிரமாதம் பண்ணிட்டியே, ஏன் தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது? அப்போது உண்மையில மறக்க முடியாத 2 இபியில் என்ஜினியர்ஸு. அவங்க மிஸ்டர் கனி முஸ்லீம், அவர் மத சார்பாக இல்லாமல் யோகா கலைக்கு அர்ப்பணிப்பு ஒரு நல்ல மனிதர். அப்புறம் பெத்தநாயகம் 2 பேருமே சீஃப் என்ஜினியர்ஸுங்க. அப்போ மதுரை மாவட்டம் உள்பட எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. அவங்களே இதை நாடி அம்மாவை மதுரைக்கு மாற்றினாங்கன்னா அங்கே உட்கார்ந்தாதான் இதை செய்ய முடியும் நான் அப்படின்னு சாமிகிட்ட சொல்ல, நீங்களே போய் கேட்கலாமேன்ட்டார். சாமி சொன்னால் பவர், நீங்களே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே நான் நேராக, கனிங்கிறவர் ஏற்கனவே யோகா பண்ணிட்டு இருக்கார். முஸ்லீம் தொழுகையில யோகா இருக்கு. வஜ்ராசம் போட்டு தான் உட்கார்றாங்க, தலை கீழே வச்சா மகாமுத்திரை, நின்று குனிறாங்க இல்லையா, அதுக்கு பாதக சாசம்னு பேரு. தொழுகையில யோகா நினைச்சிட்டாரு நபிகள் நாயகம். அவர் போனோன்னே நீங்கள் யோகா ராமலிங்கம் தான்ட்டார். பேப்பரில் அங்கே ஏற்கனவே திருநெல்வேலியில் முத என்னை பேட்டி எடுத்து திருநெல்வேலி வானொலி நிலையம் யோகாவை பற்றி பேசிக்கிட்டு இது மாநில போட்டி நடத்தினோன்னே அதில் என்னை கூப்பிட்டுட்டாங்க. அவங்க பேட்டியெல்லாம் எடுத்தாங்க. நல்லா பண்ணுறீங்கன்னு சான்றிதழ் வேறு கொடுத்தாங்க. அப்புறம் கணிட்டு உங்களை பார்த்துருக்கேன், நல்லா இருக்கேன், நானே உங்களை பேசணும்னு நினச்சேன். இந்த மாதிரி சாமி சொன்னாங்க, மாநில லெவலில் யோகா போட்டி நடத்தணும்னா நீங்கள் மதுரையில் செட்டில் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? பெத்தநாயகம் உங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்காரு, அம்மாவை மதுரைக்கு மாற்றி கொடுங்க, பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும், உபகாரமாக செய்யுங்கன்னு உடனே ஆர்டர் போட்டாங்க. மதுரை பசுமலையில் அம்மாவுக்கு டைப்பிஸ்ட் வேலை. அவங்க விரும்புகிற முடிய இந்த இடத்த மாற்றக்கூடாதுன்னு வேலை போட்டாங்க. அது கலைக்கு கிடைத்த மரியாதை, அங்கீகாரம், யோகாவுக்கு கிடைத்த அங்கீகாரம். மதுரை வந்த உடனே மாப்பிள்ளை வினையர் கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்காங்க, சோடா கம்பெனி வச்சுருக்காங்க. செஸ்ஸு அவர் தான் தமிழ்நாட்டிலே செஸ்ஸை முத கொண்டு வந்தவர். ஹோட்டல் சங்கம் நடத்திட்டு இருந்தாங்க. அவரை போய் அணுகிறதுக்காக ஜெரும் சேகர்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிபுணர் இருந்தார், அவர் தான் தலைவராக இருந்தார். மதுரையில் ஃபஸ்ட்டு சுவாமி சிவானந்தா யோகாசன ஆய்வு மையத்தின் மூலம் முதல் மாநில மாநாடு, முதல் யோகாசன போட்டி நடத்த போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா பத்திரிகைக்காரும் முழுமையாக செய்தியாக இலவசமாக போட்டாங்க. செய்தியாக தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டாங்க. அப்போல்லாம் ஃபோன் செல்ஃபோன் கிடையாது. 600 என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இலவசமாக 3 நாள் தங்கு வசதி, சாப்பாடு. காந்தி மியூசியம் அருணாச்சல் அண்ணாச்சி இருந்தாங்க, காந்தி நினைவு நிதி தலைவர், அவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்டேன், குறை சொல்லுங்க, நம்ம தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு அங்கே தங்க வச்சுக்கிட்டோம். மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் அசோசியேஷன் அவங்ககிட்ட போய் கேட்டோம். ரோட்டரி கிளப்பான பார்த்தசாரின்னு இருந்தாங்க, அவங்க உதவி செய்கிறாங்க. பப்ளிக் முழுமையாக இறங்கி எங்கூட கைகோர்த்து இந்த யோகா விழாவை போட்டியே நடத்தினாங்க. இதை ஏன் சங்கமாக அமைக்கக்கூடாது அப்படின்னு சாமி அங்கிருந்து எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே எல்லாம் சேர்ந்து அமைஞ்சோம். அப்போ மாநில யோகா சங்கத்துக்கு நான் செயலாளராகவும் ஆசனா ஆண்டியப்பனை தலைவராகவும் போட்டு, மாப்பிள்ளை கந்தசாமி பொருளாதாரம் போட்டு, பரஞ்சோதி மகான் அவர்களை பிரச்சார செயலாளராக போட்டு சிறப்பாக ஆரம்பித்தோம் 1988. இப்போ ஏறக்குறைய உங்களுடைய பணி 88 மாநிலம் முழுவதும் பரவி இருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு பதிவையும் சொல்லியிருக்கீங்க. எப்படி போட்டி நடத்தினாங்க, எப்படி அது மக்களோட பணியா யோகா உங்களோட சேர்ந்து பொதுமக்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத சொன்னீங்க.